அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட சங்கீதம் 37வது சங்கீதத்தை கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டாகும் என்பது குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஆண்டவருக்கு தெரிவிக்கிற காரியத்தை பாருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் அருளை செய்வார். ஆமென். மனமகிழ்ச்சி தான் நல்ல மருந்து. ஆமென். நல்ல மனமகிழ்ச்சியாக இருக்கிறது நல்ல மருந்து. ஆனால் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடாதபடி பல தடைகள் நம்முடைய இருதயத்தில் வரதான் செய்யும். ஆனாலும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஏன் மனமகிழ்ச்சியாக இருக்கணும்? ஏன் மனமகிழ்ச்சியாக இருக்கணும்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எது இழந்தாலும் பரவாயில்ல, என்ன போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. மன மகிழ்ச்சியாக இருப்பதே நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. ஆமே, ஆபுக்கு சொல்கிறாரு, மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், திராட்சை தோட்டத்தில் திராட்சை பழம் இல்லாமல் போனாலும், அத்தி மர தோட்டத்தில் அத்தி பழம் இல்லாமல் போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமே, அல்லேலூயா. மகிழ்ச்சி கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆனந்த களிப்பால் சந்தோஷத்தால் ஆண்டவர் நம்மை நிறைப்பார். அல்லேலூயா. நீதிமான் வாயை கர்த்தர் நன்மையினால் நிறைப்பார். நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்கள் பாடுகள் அப்படி வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம மகிழ்ச்சியாக இருக்க தெரிஞ்சுக்கணும். இருதயத்தின் கவலையை நம்ம ஒடுக்குமா? இருதயத்தின் கவலை நம்ம ஒடுக்கும். நம்ம ஒடுக்கக்கூடிய ஒரு இது எதுனா கவலை. நம்ம கவலைப்படுறதுனால ஒரு முழத்தையும் நம்ம கூட்ட முடியாது. ஆமே, அதனால் மகிழ்ச்சியாக இருக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது எல்லா காலத்தையும் அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் அவன் ஒடுங்கி போனதில்லை. எல்லா பக்கம் நெருக்கம், ஆனால் அவன் என்ன பண்ணல? ஒடுங்கி போகல. ஏன்னா கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவனை நமக்கு முன்பாக வைக்கும்போது நாம் எந்த பக்கத்திலும் நெருக்கம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நாம் ஒடுங்கி போக மாட்டோம், மடிந்து போக மாட்டோம். ஆமே, நாம் ஒடிந்து போகிற ஜனம் அல்ல, மடிந்து போகிற ஜனம் அல்ல, பிரச்சனைகளை பார்த்து அஞ்சி ஓடுகிற ஜனம் அல்ல. ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே, அஞ்சி நம்ம நடக்க போகிறதில்ல. தைரியமாக நீதிமான் தைரியமாக சிங்கத்தை போல எழும்புவான், காண்டாமிருகத்தை போல எழும்புவான். கர்த்தர் அவருக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. உயர எழும்புவான். கர்த்தருக்கு நீ காத்திருக்கும்போது உயர எழும்புவ. ஆமே, எவ்வளவு பலு உனக்கு பிசாசு உனக்கு கொடுத்தாலும் அந்த பலுவெல்லாம் தாங்கி நீ கழுக போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவ. ஆமே, நீ கர்த்தரிடத்தில் மாத்திரம் மன மகிழ்ச்சியாக இரு. அவர் மேல் நம்பிக்கையாக இரு. அல்லேலூயா. அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமே, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணுமா? யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்? கர்த்தர் மேல் தான் நம்பிக்கையாக இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக இருக்கணும். பாருங்கள். ஆமே, நம்முடைய கர்த்தர் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே நம்புகிற மனுஷன் பாக்கியவான். அவரையே நம்பிக்கையாய் கொண்டு நீ வாழும்போது அவரே எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவான். இந்த காரியம் எனக்கு வாய்க்கலையே, அந்த காரியம் எனக்கு வாய்க்கலையே, இது நடக்கலையே என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. எல்லா காரியத்துக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். ஏற்ற காலம் வரும்போது, ஏற்ற நேரம் வரும்போது யார் உன்னை தடுத்து நிறுத்தினாலும் அந்த எல்லா தடைகளை உடைத்து விட்டு ஆண்டவர் அப்படியே உங்களை உயர்த்திடுவார். அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஏற்ற வேலை வைத்திருக்கிறார், ஏற்ற காலங்களை வைத்திருக்கிறார். நமக்கு அடிக்கடி நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் ஏற்ற காலம் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏற்ற காலத்தை உனக்காக வைத்திருக்கிறார். அதிநதி காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். ஆமே, நாம் கஷ்டப்படுகிற ஒரு காலம் உண்டு, கஷ்டத்தை மாற்றக்கூடிய ஒரு காலம் உண்டு. ஆமே, எல்லா காலத்திலும் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆமே, உலகத்தில் பிரச்சனையான காலத்தில் ஆண்டவர் நம்ம விட்டு போயிட்டார் நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் காலத்தை வைத்திருக்கிறார். உன்னை உயர்த்துவதற்காக, ஏற்ற காலத்திலே உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது நல்ல காலம், நல்ல எதிர்காலம் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒளிமயமான காலங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். வசந்த காலங்களை வைத்திருக்கிறார். சமாதானத்தின் காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. செழிப்பான காலங்களை வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அவர் மேலேயே நம்பிக்கையாக வைத்திருந்தா அவர் என்ன பண்ணுவார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எல்லா காரியத்தையும் நடக்காத எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவான்.
அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஏற்றுக்கொண்டதினாலே அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நாம் பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். துன்மார்க்கன் அப்படி இருக்க மாட்டான். நாம் தேவனை ஆசீர்வாதத்தை சுதந்தரித்திருக்கிறோம். துன்மார்க்கம் அப்படி இருக்க மாட்டான். ஏன் அப்படி இருக்க மாட்டானா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேலே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேலே இல்லை. அவன் புல்லை போல புகையை போல மாறி போகிறான். அவன் இருந்த இடம் காணாமல் போகிறது. எல்லாமே அழிந்து போகிறது. பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பூமியை சுதந்தரிப்பான். அல்லேலூயா. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பாருங்க. உன்னை ஆண்டவர் பூரண ஆயுசை கர்த்தர் உனக்கு கொடுத்து, உனக்கு முன்பாக துன்மார்க்கனா வாலாட்டினவன், நையங்காட்டினவன், கிண்டலாக பேசினவன், கேலி பேசினவன் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நீ பார்ப்ப. ஆமே ஆமே. அல்லேலூயா. உன் வாழ்க்கை மண்ணு போட நினைச்சவன்லாம் நீ அவன் மண்ணுக்குள்ளே போகிறது நம்ம பார்க்க முடியும். ஆமே. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமே. துன்மார்க்கனை போல நம்ம வாழ்வதற்காக அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமே. நம்ம அழிக்கணும் ஒழிக்கணும்னு நினச்சோம், யாரும் என்ன பண்ண முடியாது, நம்ம மேற்கொள்ள முடியாது. நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் நம்மை விடுதலை செய்வார். எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்ம விடுதலை செய்வார். ஆமே. தாவீதை விடுதலை செய்தாரே, எல்லாரும் விடுதலை செய்தாரே, தானியேலை விடுதலை செய்தாரே. அடிக்கணும்னு நினைச்சாங்களே, சிங்கக்கபியில் போட்டு அடிக்கணும்னு நினைச்சாங்களே, கர்த்தர் அவன் கூட இருந்தார். அல்லேலூயா. உனக்கு அழிவு கிடையாதுங்க, நீதிமானுக்கு அழிவு கிடையாது. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்போது உன்னை அழிக்கணும்னு நினச்ச எத்தனையோ பேர் அவங்க அழிஞ்சு போனாங்க. பாருங்கள், தானியேலை அழிக்கணும்னு நினச்சான் ஒரு கூட்டம். ஆனால் தானியேல் சிங்கக்கபியில் போட்டாங்க. ஆனால் தானியேல் அழிந்தானா? அழியிலையே. காரணம் என்ன? தானியேல் கர்த்தரோடு கூட இருந்தான். ஆமென். அல்லேலூயா. எந்த மனிதன் கர்த்தரோடு கூட இருக்கிறானோ கர்த்தர் அவனுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. நமக்கு அழிவு இல்லைங்க, நீதிமானுக்கு அழிவு இல்லை. கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடினார், எந்த நிலையிலும் எனக்கு அழிவு இல்லைன்னு சொன்னார். எந்த நிலையிலும் அவருக்கு அழிவு இல்லையா? அவர் பாட்டு போயிட்டார். நமக்கு எந்த நிலையிலும் நமக்கு அழிவு இல்லை. ஏன்டா? நீதிமானுடைய சந்ததி நிலைத்திருக்கோ. அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி உலகத்தில் வாழ்ந்த அந்த மனிதனுக்குள்ளேயே அவன் இருந்த அவனுக்குள்ளேயே அவ்வளோ நம்பிக்கை இருக்குமானா, தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பான். நல்ல மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படுமா? நல்ல மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படும். அவனுடைய வழிகளெல்லாம் அவர் பிரியமாக இருப்பாராம். நீ நல்ல மனிதனாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கும்போது உன் நடைகள் எல்லாம் உறுதிப்படும். உறுதிப்படினா என்னது? நீ செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். நீ செய்கிறதெல்லாம் கர்த்தர் உன் கூட இருக்கிறத மற்றவர்கள் காண்பார்கள். அல்லேலூயா. உறுதிப்படும். ஆமாய்யா, அவன் செய்தால் நல்லா தான் இருக்கும், அவன் செய்தால் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், அவன் தொட்டதெல்லாம் பொண்ணாக விளங்கும், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருப்பான். அல்லேலூயா. யோசேப்பை போல அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருப்பான். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்போது அவன் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களே ஆண்டவர் தருவார். தாவீது சொல்கிறார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதானே, ஆனாலும் நான் அப்பத்துக்காய் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திருந்ததை நான் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை என்றார். நீதிமானுடைய சந்ததி கடன் வாங்குவதில்லை என்றார். நீதிமானுடைய சந்ததி கடன் கொடுக்கும். ஆமே. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ நானும் கடன் கொடுக்கிற சந்ததிகளாக இருப்போம், கடன் வாங்குகிற சந்ததி அல்ல. அதுதான் சொல்கிறார், நான் அவன் சந்ததி இறங்கி கடன் கொடுக்கும். 26ஆம் வசனம், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுவான்? இறங்கி கடன் கொடுப்பான். அப்போ கடன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். என்ன கொடுப்பாய்? ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற சந்ததியாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். பூமியில் உள்ள சந்ததிகளை பார்க்க நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நீ ஆபிரகாமுடைய சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கிற. ஆமே. ஆபிரகாமின் சந்ததி என்ன? விசுவாச சந்ததி. கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்து கர்த்தரால் மாத்திரம் உயர்வு வரும். கர்த்தர் என்னை சகல காரியங்களும் உயர்த்துவார். ஆபிரகாமை சகல காரியங்களை ஆசீர்வதித்தார். நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். விசுவாச மார்க்கத்தான் நீதிமானுடைய சந்ததி. கிறிஸ்து மேல் விசுவாசிக்கிற உங்களுக்கு அந்த நீதிமானுடைய சந்ததியில் நீங்கள் பட்டியலில் வரீங்க. ஆமே. அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நம் நாளுக்கு நாள் உயர்ந்து நல்ல நிலைக்கு நம்ம வருவோம் பாருங்க. ஆமே. அல்லேலூயா. இப்போ இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீங்க. அல்லேலூயா. காலம் வருங்க, காலம் வரும், நல்ல காலம் வரும். ஆமே. நமக்கு நல்ல காலத்தை தேவன் உருவாக்குகிறார்.
நல்ல எதிர்காலத்தை தேவன் உருவாக்குகிறார். நம்ம நினைக்கிறோம் இன்னும் நல்ல காலம் வரலையே, நல்ல காலம் சீக்கிரமாக வந்திருக்குது. ஆமே, அல்லேலூயா. ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு வைத்திருக்கிறார். நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், வசந்த காலத்தை வைத்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இப்போது இருப்பது போல நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இப்போ நினைச்சா நம்முடைய வாழ்க்கை எப்படியோ தெரியும். ஆனால் விசுவாசத்தில் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பது பாருங்க. ஆமே, என்னுடைய உயர்வு கர்த்தரால் வரும், என்னுடைய மேன்மை கர்த்தரால் வரும், நான் ஆசீர்வாதத்துக்கு நான் நிரம்பி இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் என் நியாயத்தை விரும்புகிறார். கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. நியாயத்தை விரும்புகிறார், கைவிடுவதில்லை. பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. ஆமே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேர் பரிசுத்தவான்கள். இயேசு விசுவாசிக்கு அத்தனை பேர் பரிசுத்தவான்கள். ஆமே, பரிசுத்தவான்கள் எந்த பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. நீ எல்லாம் நானும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ஆமே, நீ பரிசுத்தவான் ஆண்டவர் கைவிடுவாரா? சில பேர் நினைக்கிறாங்க செத்தாதான் பரிசுத்தவான்ங்க, 1000 வருஷம் ஆனால் தான் அவன் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க. பரிசுத்தவான்களுக்கு எழுதப்படுகிறது என்று நிருபங்கள் எழுதுகிறார் பேதுரு. பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது என்ன? பரிசுத்தவான்கள் நம்மளாம் பரிசுத்தவான்களா? நியாயப்படி பார்த்தா நம்மளாம் பரிசுத்தவான்களா? பரிசுத்தமே நமக்கு கிடையாது. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தராக அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. பரிசுத்தவான்களை அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நாம் இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கி நம்ம பரிசுத்தவானா மாற்றி இருக்கிறார். நம்ம கைவிட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்குடைய சந்ததி அறுப்புண்டு போகும். துன்மார்க்குடைய சந்ததி என்ன பண்ணும்? அறுப்புண்டு போகும். அறுப்புண்டு போனால் அழிந்து போகும். ஒரு அறுப்பு காலம் வந்தவொடனே பச்சை பச்சையாக இருந்தது, ஒரு காலம் வந்தவொடனே அறுப்புண்டு போகும். அந்த இடம் எப்படி இருக்கும்? வறட்சியாக இருக்கும், காணாமல் போயிடும், அறுப்புண்டு போகும், இல்லாமல் போயிடும். புல்லை போல, புகையை போல, வெயில் வந்த உடனே புல்லில் இருக்க பூ உதிர்ந்தது போல துன்மார்க்கன் இருந்த இடம் இல்லாமல் போயிடும். துன்மார்க்கன் இல்லாமல் போயிடுவான், நீதிமான் நிலைத்திருப்பான். ஆமென், அல்லேலூயா. நீதிமான் நிலைத்திருப்பான். நீதிமானுடைய சந்ததி பூமியை சுதந்தரித்து கொண்டு இருக்கும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைக்கும், அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். நம்முடைய வாய் எப்படி பார்த்தா ஞானத்தை பேசுகிறது பாருங்க, ஞானத்தை உரைக்கிறதுங்க. நம் வாயில் எது வரணுமா? ஞானம் வரணும். ஞானத்தை உரைக்குமா? அல்லேலூயா. நீதிமானுடைய நாவு ஞானத்தை பேசக்கூடியதாக இருக்கணும். ஞானமுள்ள வார்த்தைகளை பேசக்கூடியதாக இருக்கணும். இயேசுவை எங்கெல்லாம் பேசுகிறது அது நீங்கள் உங்கள் வாய் நாவெல்லாம் ஞானமுள்ள வாய் தாங்க. அல்லேலூயா. அவர் தான் ஞானத்தின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை பற்றி எங்கெல்லாம் பேசுனீங்களோ அங்கெல்லாம் ஞானத்தின் வாய் உரைக்கிறது. ஆமே, உங்கள் வாய் ஞானத்தினால் நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நம்முடைய வாய் எதுக்கா? ஜீவ ஊற்று. இது மரண ஊற்று அல்ல, இது மரணத்தை பேசுகிற வாய் அல்ல, இது ஜீவனை பேசுகிற வாய். அல்லேலூயா. நன்மையை பேசுகிற வாய். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது. நான் எதை பேச போகிறேன்? ஜீவனை பேச போகிறேன். நான் ஜீவனை பேசி ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறேன். நன்மையை பேசி நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஞானத்தை பேசி ஞானத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. தேவ மகத்துவத்தை சொல்லி தேவ மகத்துவத்தை இந்த பூமியை நான் பெறப்போகிறேன். அல்லேலூயா. இப்படி நம்ம வாழ்க்கையில் நீதியை காரியங்களை செய்து நீதியாய் நம்ம பேசும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராம்? தேவன் தமக்கு அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. நீதிமான் இப்படி வாய் எப்படி இருக்குமா? தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கும். அல்லேலூயா. என் வாயில் தேவன் அருளின வேதம் இருக்கிறது, என் இருதயத்தில் தேவன் அருளின வார்த்தை இருக்கிறது. என் வாய் எதை பேசுமெண்டா? தேவனுடைய வார்த்தையை பேசும். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பேசாது, கர்த்தருடைய வார்த்தையை பேசும். எல்லா சூழ்நிலையிலும் நான் தேவனுடைய வார்த்தையை பேசுவேன் என்கிற முடிவை நம்ம எடுக்கணும். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் தாவீது, அவன் ஆடு மேய்த்தவன், ஆனால் இவ்வளோ சங்கீதங்களை எழுதியிருக்கிறான் என்றால் அவனுடைய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது. என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதம் இருந்தது. அல்லேலூயா. அவனுடைய வாழ்விலே கர்த்தருடைய வேதம் இருந்தபடினா, அவன் இருதயத்தில் இருந்தபடினா அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் நடைகள் ஒன்றும் பிசகவில்லை. பிசகவில்லைன்னா என்ன அர்த்தம்? தவறி போகலை. எல்லா நடைகளும், அவன் எடுத்த எல்லா ஸ்டெப்பும், எல்லா முடிவுகளும் தவறில்லை. ஏன்னா கர்த்தருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் நம் இருதயத்தில் இருக்குமானால்
நம்முடைய நடைகள் பிசகுவதில்லை. நம்முடைய வழி சரியா இருக்கும். சரியான வழியில தான் நாம் போய் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உன் வழி சரியான வழியா இருக்கணும்னா கர்த்தருடைய வேதம் நம் இருதயத்தில் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அந்த வேதம் நம் இருதயத்தில் இருக்குமானால் நம்முடைய நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அவன் கர்த்தர் அருளின வேதம் உன் இருதயத்தை இருக்கணும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையை உன் இருதயத்தை வைக்கணும் பாருங்க. அல்லேலூயா. உன் வாயில் எந்த வார்த்தை கேட்கணும்? உலகத்தில் பேசுகிறா பாரு நம்ம பேச வேண்டியது இல்லை. எல்லா சூழ்நிலைக்கும் வசனம் தெரிஞ்சிருக்கணும். எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா சுச்சுவேஷனும் உன் வசனம் தெரிவிக்கணும். அந்த அளவுக்கு வேதத்தை படிக்கணுங்க. அல்லேலூயா. நீ வேதத்தை நல்லா படிச்சின்னா உன் நடைகள் பெசுகாது. ஆமே. உலகத்தில் உபத்திரம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எதிர்ப்பு வரும், கசப்பு வரும், உன்னை குறித்து தூஷிப்பாங்க, என்ன வேணா பேசலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் மட்டும் இருந்துன்னா உனக்கு ஆறுதல் தரும், தேற்றும். ஆமே. அல்லேலூயா. இந்த வேத வசனம் உன்னை பலப்படுத்தும். உன்னை யாருன்னா ஏசுனாங்கன்னா திட்டினாங்கன்னா நீ அப்படியே சோர்ந்து போயிடுவே. சோர்ந்து போனால் உன் பலன் குன்றி போயிடும். சோர்ந்து போனால் பலன் குன்றிடும். அப்போ சோர்வு நமக்குள்ளே வரும். உலகத்தில் மனுஷர்கள் நம்ம குறித்து தவறாக பேசலாம், என்ன வேணால் பேசலாம். அதை கொண்டு நம்ம தவறாக நம்ம நினைக்க வேண்டாம். ஆமே. அல்லேலூயா. எதிர்ப்பு வருங்க, போராட்டம் வரும். என்ன வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? போராடி மேற்கொள்ளணும். போராடி மேற்கொள்ளணும். இயேசுவை எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க? தப்பு தப்பாக பேசினாங்க. இயேசு என்னென்னோ பேசினாங்க. வந்து மந்திரக்காரன் சொன்னாங்க, பேய் பிடிச்சவன் சொன்னாங்க, சோத்துப்பானன்னு சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. இயேசு ஏதாவது எதிர்ப்பு கொடுத்தாரா? எந்த இதுவும் சொல்லலை பாருங்க. 3 நாளைக்குள்ளே தேவாலயத்தை இடித்து கட்டுவானா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி பொய்யான காரியத்தை சொல்லி இயேசு மேலே பழித்து சொன்னாங்க. இயேசு எங்கேயாவது சோர்ந்து பண்ணாரா? இந்த உலகம் அப்படியாப்பட்ட உலகம் தான். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆமே. எந்த இடத்துல உங்களுக்கு சோறு வருதோ அந்த இடத்துல மேலே வரலாம் பாருங்கள். ஒரு சம்பவத்தை நேற்று போன வாரத்தில் நான் படித்தேன், ஞாபகம் வருது இப்போ எனக்கு. ஒரு கழுதை அந்த எஜமானுக்கு 10 வருஷமாக வேலை செய்து தான். 10 வருஷமாக வேலை செய்து பொதி சுமக்குமா அந்த ஆற்றுலேருந்து இந்த ஆற்றுக்கு வந்து ஒரு கடினமான வேலையை செய்து கொண்டே இருந்தது பாருங்கள். செய்து கொண்டு வந்த மாதிரி அந்த ஒரு சின்ன கிணறு ஒன்று இருந்தது பாருங்கள். அந்த கிணத்துல தவறி இந்த கழுதை வீழ்ந்து போச்சான். கழுதை வீழ்ந்து போச்சு. வீழ்ந்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா, அந்த எப்படியோ முயற்சி பண்ணி பார்த்தாரா அந்த கழுதையை அவரால் தூக்க முடியல. அந்த கழுதை எஜமானம் என்ன சொன்னான்னா, இதை இனிமேல் தூக்க முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம், மண்ணு போட்டாது, இத்தனை வருஷமாக நம்மளுக்கு உழைச்சிதே, மண்ணு போட்டாது மூடிடுவோம்னு சொல்லி மண்ணு போட்டாராம். அள்ளி அள்ளி போட்டுக்கினே இருந்தாராம். அந்த அள்ளி அள்ளி போட்டுக்கினே இருக்க சொல்ல அது முதுகில் போட சொல்லலாம். அது உதறி விட்டு அது மேலே உதறி விட்டு வந்துக்கினே இருந்து பாருங்க. அப்படியே மேலே வந்துக்கினே இருந்துதான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மண் அள்ளி போட்டுக்கினே இருந்தாங்க. ஆனால் அந்த மண்ணை உதறி விட்டு அதுக்கு மேலே ஏறி மேலேயே வந்துடுச்சு. அல்லேலூயா. செத்துடும்னு நினச்சான் அந்த எஜமானன். மண்ணை வாரி போட்டான், ஆனால் சாகலை. பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படி தான் இருக்குங்க. உனக்கு வந்து மண்ணை வாரி போடுவான், உன்னை தூஷிப்பான், உன்னை திட்டுவான். நீ என்ன பண்ணக்கூடாது, அதை குறித்து கவலைப்படக்கூடாது. உதறி போட்டுட்டு நீ என்ன பண்ணணும், அதையே தடைக்கல்லையே படிக்கல்லாம் மாற்றணும். தடையை என்ன பண்ணணும், படிக்கல்லாம் மாற்றின மேலே வரணும் பாருங்கள். உன்னை யாராவது நல்லவன்னு சொல்லுவானா இந்த உலகத்தில்? நம்மளை ஒரு சில பேர் நம்மளை நல்லவன்னு சொல்லுவான். ஆனால் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாதவன் என்ன பண்ணுவான் நம்மளை? ஏன்னா உலகம் தன்னுடைய சிநேகிக்கு தான், தன்னுடைய இதை சிநேகிக்குது. ஏன்னா நம்ம ஆண்டவன் சொல்கிறோம், கடவுள்ன்றோம், கத்தாவேன்றோம், இயேசுவேன்றோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம். அவனுக்கு அது பிடிக்குமா? பிடிக்காது. உலகம் தன்னுடைய இதை சிநேகிக்கும். நம்ம பகைக்கிறது. நான் உலகத்தார் அல்ல, உலகம் என்ன நேசிக்கிறதுக்கு நான் கடவுளாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆகினால் நம்மளுக்கு உலகத்திலே உபத்திரம் உண்டு, உலகத்திலே நம்மளுக்கு போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு. உலகத்து மனுஷன் நம்மளுக்கு விரோதமாக எழுப்பான், தூஷிப்பான், திட்டுவான். நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. சோர்ந்து போகவனுக்கு சத்துவத்தை பலத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு காத்திருப்போமானா தாவீதை போல எழும்புவோம். தாவீதுக்கு அந்த 15 வருஷம் பல போராட்டங்கள் வந்ததுங்க. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வந்தது. ஆனால் எந்த பிரச்சனையும் அவனை மேற்கொள்ளலை. ஏன்டா கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தான். அவன் அசைக்கப்படலைங்க. ஆமே. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கோடு இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் சொன்னா எக்காலத்தையும் சோத்தரிப்பேன் கர்த்தரை. ஆமேன். எல்லா காலத்தையும் சோத்தரித்தான். அவனுக்கு விரோதமாக அவன் பிள்ளை எழும்பினான், அவனுக்கு விரோதமாக சவுல் எழும்பினான், அவனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பினது.
அவனை பிடிக்கும்படியாக, அவனை கொல்லும்படியாக அவனுக்கு உபத்திரப்படுத்தினார்கள், தொந்தரவு கொடுத்தார்கள். ஒரு அடி மரணத்துக்கு அவனுக்கு ஒரு அடி தான் இருக்குது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை விடலை. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியில தான் நாம் கர்த்தரை தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? சாத்ராக் மேஷாக் ஆபத்துடைய நேகோவுடைய விசுவாசம் எப்போ தெரிஞ்சது? தீயில போடும்போது தான் தெரிஞ்சது. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியில தான் பெரிய விசுவாசம் வெளிப்படுங்க. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படணும், பொன்னாக சோதிக்கப்படணும். அப்போ விசுவாசத்தில் நாம் சோதிக்கப்படும் போது, விசுவாசத்தில் நாம் பாதிக்கப்படும் போது நம்மை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்ற அர்த்தம். நாம் பாதிக்கப்படலை, உயர்வு வருகிறது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். பாருங்க, எந்த இடத்துல நமக்கு சோர்வு வருவதோ அந்த இடத்துல கர்த்தர் பெரிய உயர்வு வைத்திருக்கிறார். பாதிப்பின் மத்தியிலே பெரிய மதிப்பை கர்த்தர் கூட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். வாசிக்கப்பட்ட சங்கீதம் 37 படி கர்த்தர் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய சந்ததி பூமியிலே நிலைத்திருக்கும், அப்பத்திற்கு அலைந்து தெரியாது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஆமென். அவன் இறங்கி கடன் கொடுப்பான், அவன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கோ. அல்லேலூயா. துன்மார்க்க சந்ததி அசைந்து போவோம், மண்ணுக்குள்ளே போவோம். நீதிமானோ நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுவான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.